அழகா இல்லைன்னா டிவோர்ஸ், குரட்டை விட்டா டிவோர்ஸ், குக் பண்ண தெரியலனா டிவோர்ஸ். இந்த மாதிரி டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். நாம கேள்விப்படாத வித்தியாசமான டிவோர்ஸ் கேஸ்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். தம்ப்நெயில்ல வேற ஏதோ வச்சிருக்காங்க, உள்ள வேற ஏதோ சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கே புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உலகத்தில் டிவோர்ஸ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுதுங்க. பொதுவாக எதுக்கு டிவோர்ஸ் வாங்குவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியுங்க. ஆனால் இந்த ஜோடிகள் வினோதமான காரணங்களுக்காக டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்கங்க. அவங்கள பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் பற்றி பார்க்கலாங்க. இது வந்து மேகி கேஸ்ன்னு சொல்கிறாங்க. மேகி நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கும் சோம்பேறிகளும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு தான் மேகி. 2 மினிட்ஸில் குக் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் 20 மினிட்ஸ் ஆகுங்க அந்த மேகியை செய்கிறதுக்கு. கர்நாடகா ஸ்டேட் பல்லாரியில் ஒரு மனிதர் அவங்க ஒய்ஃப் மேலே டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்காருங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இந்த 3 வேளையுமே அவங்க ஒய்ஃப் அவருக்கு மேகி மட்டுமே குக் பண்ணி கொடுத்ததா சொல்கிறாரு. அவங்கக்கிட்ட ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்கும் போது அவங்களுக்கு வேறு எதுவும் குக் பண்ண தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவிஷன் ஸ்டோரில் அவங்க மேகி மட்டுமே வாங்கியிருக்காங்கங்க. இதனால கடுப்பான அந்த கணவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணி இப்போ மியூச்சுவல் கன்சர்னில் 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. செகண்ட் கேஸ் பற்றி பார்க்கலாங்க. ஆர்தர்ங்கிற பிரசிலியன் மாடல், இவருக்கு பார்த்தீங்கன்னா 9 ஒய்ஃபுங்க. 9 பேரை மேரேஜ் பண்ணி இவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. 9 பேருமே ஒத்துமையாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்கங்க. சடனாக இதில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஏன் கணவர் எனக்கு மட்டும்தான் இருக்கணும், இவர் வந்து மற்ற ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சடனாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிருச்சு. இருந்தாலும் அந்த பிரசிலியன் மாடல் வந்து ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்காருங்க. நான் இன்னும் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணல, அந்த இடம் இன்னும் காலியாக தான் இருக்குது, அந்த 9th பிளேஸ் இன்னும் காலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம தேர்ட் டிவோர்ஸ் கேஸ் பற்றி பார்க்கலாங்க. இது நம்ம இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் அலிகாரில் நடந்த ஒரு விஷயங்க. இங்கே ஒரு மனிதர் அவங்க ஒய்ஃப் மேலே டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் டெய்லி குளிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் கேட்டிருக்காரு. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுதுங்க. இவங்களுக்கு 1 இயரில் ஒரு குழந்தையும் இருக்குது. இந்த கேஸ் இன்னும் பெண்டிங்கில் தாங்க இருக்குது. ஏன்னா அந்த ஒய்ஃப்க்கு வந்து அவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சு வாழறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்கிறாரு. ஆனால் குளிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ 4th டிவோர்ஸ் கேஸ் பற்றி பார்க்கலாங்க. இது தைவானில் ஒரு பேங்க் கிளர்க் பெய்ட் லீவ்ஸுக்காக தன்னுடைய சொந்த மனைவியே, அதாவது சேம் ஒய்ஃபையே 4 தடவை மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணியிருக்காருங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த நாட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. பெய்டு லீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது மேரேஜ் ஆனவங்களுக்கு 8 days லீவ். இந்த 8 days லீவுக்காக அந்த 8 days லீவ் முடிஞ்சதுமே திரும்பவும் அகைன் இவங்களை மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு. அகைன் 8 days லீவ்ஸ், திரும்ப மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு. அகைன் 8 days லீவ்ஸ். இந்த மாதிரி அவர் 4 times வந்து அவங்களை மேரேஜ் பண்ணியிருக்காருங்க. 3 times டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ 5th டிவோர்ஸ் கேஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த கேஸ் இப்போ ரீசண்டாக மத்திய பிரதேஷில் நடந்துச்சுங்க. 24-year-old மேன் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் மேலே டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணுறாரு. எதுக்காக இவர் அப்ளை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் இவரை கருப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க, அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படின்னு இவர் காரணம் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குங்க. ஆனால் அவங்க இப்போ தான் இவரை கருப்பாக இருக்காருன்னு சொல்லி ஒதுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வித்தியாசமான சில டிவோர்ஸ் கேஸ்களை பற்றி பார்த்தோங்க. இப்போ நம்ம டாபிக்குள்ளே வரலாம். கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கல்யாணம்லாம் பண்ணுறதுக்கு சிங்கிளாகவே இருக்கலாங்க. பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப தீவிரமாகவே வரன் பார்த்து மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கங்க. அதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, வயதாகுது, அவங்களுக்கு சரியான நேரத்தில் அந்த திருமண வயது அடைந்ததுமே அவங்களுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது காரணம் ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது என்ன தெரியுங்களா? இவன் கல்யாணம் பண்ணாதான் சரியாவான், இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாதான் சரியாவான், கல்யாணம் பண்ணாதான் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதுமே அவங்களுக்கு அந்த பொறுப்பு வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆணுக்கு திருமணம் செய்யும் போது மனைவி வந்தாதான் இவன் வந்து திருந்துவான், இவன் வந்து திருந்தி வாழ்வான், இல்லைன்னா இப்படியே தான் இருப்பான், இவன் சீக்கிரமாகவே இவனுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நான் பேசுறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. 20-25 வருஷமாக பெற்ற உங்களாலேயே உங்கள் பிள்ளைகளை திருத்த முடியல,
நாளைக்கு சந்தோஷமா வாழணும் ஒரு எதிர்பார்ப்போட வர ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் வேலையாகும். உங்க பசங்களை திருத்துறது தான் வேலையாகும். உங்களுக்கு ஒழுங்கா வளர்க்க முடியாது. புதுசா வரவங்க அவங்கள திருத்தி வாழறதுக்கு அது என்ன ரீஹபிலிட்டேஷன் சென்டருங்களா? யாரையும் திருத்த முடியாதுங்க. உங்களாலேயும் உங்க பசங்களை திருத்த முடியல. புதுசா வரவங்க எப்படிங்க திருத்த முடியும்? யார் லைஃபை நீங்க வந்து கெடுக்குறீங்க? உங்க பையனோட லைஃபை கெடுக்குறீங்களா? உங்க பொண்ணோட லைஃபை கெடுக்குறீங்களா? புதுசா திருமணமாகி வரவங்களுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கும், அவங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவங்க இப்படிலாம் நம்ம கணவர் கூட இருக்கணும், இப்படிலாம் நம்ம மனைவி கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க உருப்படாத பிள்ளைய பெற்று வச்சுட்டு அது எதுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க, அந்த பையனோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க? இது அரேஞ்ச் மேரேஜ்ல. இப்ப லவ் மேரேஜ்னு வரும் பாத்தீங்களா? லவ் மேரேஜ் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. லவ் மேரேஜ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னா எதனால நமக்கு பிடிச்சிருக்கோம்? அவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க அப்படின்றதுக்காக. ஆனா இப்போ ஒருத்தர் அட்ராக்ட் பண்றதுக்காக சில பேர் நடிக்கவும் செய்வாங்க தெரியுங்களா? உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்குமோ அந்த மாதிரிலாம் அவங்க உங்ககிட்ட ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனா நிஜமாவே அவங்களுடைய ரியல் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு கேரக்டர் தான் அவங்க இருப்பாங்க. லவ் பண்ணும்போது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அவங்க கிட்ட அவங்க வந்து நடிப்பாங்க. ஏன் நீங்களே கூட நடிக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த ஆணை பிடிச்சிருக்கு, அவங்கள நான் அட்ராக்ட் பண்ண, அவங்கள நான் இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக உங்களுடைய ரியாலிட்டியை நீங்க மறைச்சு அவங்க கிட்ட நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை காட்டிப்பீங்க. ஆனா இது எவ்வளவு நாள் போகும்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாள் தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? பிரேக்கப் பண்ணுவீங்க. பிரேக்கப்னு போய்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு தான் கெட்ட பேர். இவ எத்தனை பேரை லவ் பண்ணியிருக்கா, இவன் எத்தனை பேரை லவ் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி கெட்ட பேரில் தான் கடைசியில் வந்து முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு லெசன் கற்றுக்கும் போது, செகண்ட் டைம் உங்கள் லைஃப்பை நீங்கள் செலக்ட் பண்ணும் போது, அது லவ்வாக இருந்தாலும் சரி, மேரேஜாக இருந்தாலும் சரி, அதை தெளிவாக யோசிச்சு முடிவெடுங்க. யார் நடிக்கிறாங்க, யார் உண்மையாக இருக்கிறாங்கன்னு 6 months போதுங்க. 6 months போதும். அதுக்கு மேலே யாராலையுமே நடிக்க முடியாது. ஸோ ஒரு தவறான திருமணத்தை செய்து ஒரு குழந்தையோட வாழ்க்கையும் அங்கே கேள்விக்குரிய ஆக்கிறத விட பிரேக்கப் ரொம்ப நல்லதுங்க. உங்கள் 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு தெரியுதா? பிரேக்கப் பண்ணிட்டு போங்க. ஆனால் அந்த பிரேக்கப் வந்து அடிக்கடிக்கு பண்ணுற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லெசன் லேர்ன் பண்ணதுமே செகண்ட் டைம் உங்களோட லைஃப்பை நீங்கள் கரெக்டாக யோசிச்சு டிசிஷன் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு சைக்காலஜி டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.